அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் பாருங்கள், குரு 7ஆம் இடத்துல சூரியனோட மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்கார் கும்பராசியில். 4ஆம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சிருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். 8ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடந்துடும். 28ஆம் தேதி ஜூலை 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஜூலை மாதம். சரிங்களா? தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுத்து இருக்காருங்க, ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். அவர் பாக்கியாதிபதியோட சேர்ந்துருக்காரு, ராஜயோகாதிபதியோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பக்க பலம் உங்களுக்கு. ராசி சூரியனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதம் ஒரு தெளிவாக சிந்திச்சு செயல்பட முடியும், ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. ராசி குரு பார்த்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் சரியாகும், ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தியாகும், நோய் நொடி நிவர்த்தியாகும். புதுசாக மருந்து எதுவும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும், நல்ல மருத்துவரோ இல்லை நல்ல மருந்துகளும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுற டைம் தான் இந்த டைம். நல்ல நேரம். சரிங்களா? மனக்குழப்பம் இருக்காது உங்களுக்கு. அந்த பிடிச்சது வாங்குறது, பிடிச்ச பொருள் வாங்குறது, ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிறது எல்லாமே ராசி குரு பார்க்கறதுனால நடக்கும். ஏன்னா ராசிநாதன்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா மனோகாரகன் உடல்காரகன் தான் சந்திரன். அப்போ சந்திரன் என்ற வீட்டு அதிபதி தான் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்களாலே இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு அர்த்தம். நீங்கள் எதையும் சமாளித்து எல்லாம் வெற்றியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஆசைப்பட்டதை நிறைவேறும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, நண்பர்களுக்காக செலவு பண்ணுறது, கூட்டு தொழிலுக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்து மூலமாக தெரியும். சரிங்களா? அப்போ ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போகிறனால திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி தான். ஒரு சில பேர் கூட்டு தொழிலில் சக்ஸஸ் ஆகும். நல்ல நண்பர்கள் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு பழைய நண்பர்கள்லாம் உங்களை விட்டு விலகி, உங்களுக்கு ஆகாதவங்களாம் உங்களை விட்டு விலகி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தேடி வர போகிறாங்க. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அது 3ஆம் இடத்துல இருக்க ராகுனா பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். எக்கச்சக்கமாக உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். உங்களுக்கு எதையும் பார்த்துடலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு உங்களுக்கு ஒரு உத்வேகம், ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கை பறக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு, 3ஆம் இடத்து ராகு. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அசுர வேகம். சரிங்களா? வேகம், அந்த வேகத்துக்கு உண்டான கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு அசுர வேகத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 4ஆம் இடத்துல சனி இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. மற்றபடி பழைய வாகனம், ஒரு 2 வீலர் செகண்ட் ஹேண்டாக வாங்குறேன், ஒரு 4 வீலர் செகண்ட் ஹேண்டாக வாங்குறேன், அத்தனை அமைப்புமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. பொதுவாகவே 4ல் சனி இருக்கவங்களுக்கு பாருங்கள், புதுசை விட பழசு செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு 2 வீலர் 4 வீலர் ஏதோ வாங்குறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் அதிர்ஷ்டமாக அமையுது. அப்போ அந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி ஒரு நல்ல அமைப்பு கொடுத்துருவார். ஏன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வரும், ஆனால் அது பெருசாக தெரியாது. ஏன்னா ராசி குரு பார்க்குறது பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வைப்பார். ஒரு சுப கடன் வாங்குறீங்க, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சுப விஷயத்துக்காக சுப கடன் வாங்குறது, இல்லை வேலையில் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் அப்ரூவ் ஆகிருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிரும், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும், கேட்ட கடன் கிடைக்கும், கேட்ட உதவி கிடைக்கும். இதெல்லாமே 6ஆம் இடத்து சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார். ஏன்னா 6ல் சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. 12ல் சனி செவ்வாய், சனி ராகு, சூரியன் செவ்வாய், சூரியன் ராகு, இதெல்லாம் இருந்தால் தூக்கம் வராது. 12ல் சுபகிரகம் இருந்தால் தூக்கம் வரும். அதாவது ஒரு கிரகம், ஒரு ஒளி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு இருட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த கெடுக்கும். அப்போ 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு கிடைக்கிறது, நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றது, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பெரிய அளவு கெடுதல் இருக்காது, அலைச்சல் திருச்சல் மட்டும் இருக்கும். ஏன்னா 4ல் சனி இருக்கிறதுனால ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது, ராசி குரு பார்க்குறதுனால. சரிங்களா? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா மறையிறார். தந்தையோட ஆரோக்கியத்தில் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மருத்துவ செலவெல்லாம் வருங்க, பார்த்துக்குங்க. தந்தைக்கு மருத்துவ செலவு வருது, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்லை தந்தையோட சொந்தக்காரங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்கிறது, இது மாதிரிலாம் வரும். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு, அது பெருசாலும் பாதிப்பு இருக்காது. செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. இந்த மாதம் கடைசி பகுதி 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது பூமிக்காரகன் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால, 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதம் கருத்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தை, பூர்வீக சொத்து, இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். பூர்வீக சொத்து இல்லாமல் இருக்கவங்க, கைக்கு வராமல் இருக்கவங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. பயன்படுத்திக்கிங்க. இந்த நல்ல ஒரு மாதம். ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் நிறைவேறும்.
லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். ஏன்னா 7ல் குரு இருக்கார், ராசி பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான முன்னேற்பாடு, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேருது. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக மனசு மாதிரி மறுபடியும் ஒன்று சேர்கிற மாதிரியெல்லாம் வரும். சரிங்களா? பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிற மாதிரியெல்லாம் அந்த சுச்சுவேஷன் உருவாக்கி தரும். 7ஆம் இடத்துல இருக்க குரு ராசி பார்க்குறார். ஒரு தெளிவான மனம், தெளிவான உள்ளத்தோட கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் உங்களுக்கு இருக்கும், ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க, அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, ஏமாளியாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. முக்கியமாக அதான் சொல்லணும். சரிங்களா? அதனால் இழந்ததெல்லாம் உங்களுக்கு போட்டும். சரிங்களா? இழந்ததெல்லாம் உங்களை அதை விட்டு மறந்துடுங்க. புதுசாக ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். ராசியில் இருக்க ராசி பார்க்குற குருவும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட மாற்றமும் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, தொழில் அமைக்கிறது, வேலைக்கு ட்ரை பண்ணுறது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு அருமையான மாதம் தான் இந்த ஜூலை மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன். சரிங்களா? உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது வந்து 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசிக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும். கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேர் செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி வந்து பார்த்திங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிடும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.